நீங்க பார்க்கலாம். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் உபாசனம் சொல்லிடுவா. சுவாமியோட பவர் எல்லாம் அத்திப்பலையில ஏற்றிட்டு சுவாமி எடுத்து ஓரமா வச்சுட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். திருப்பணி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப நம்ம கோயில் கும்பாபிஷேக வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வர 17ஆம் தேதி. அதனாலதான் இந்த விளக்கு பூஜை விட்டுறக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு நம்ம இதை பண்ணது. நல்லா நம்ம இன்னைக்கு வந்தாலும் ஒரு பெரிய புண்ணியம். புரியுதா? எத்தனையோ பேர் இப்பெல்லாம் வந்து இப்ப கூட எனக்கு சாயங்காலம் 5:30 மணிக்கு போன் பண்ணாங்க, டோக்கன் எடுக்குமா வந்துடுங்க மணி பைக்ல. இப்பெல்லாம் இருக்காத மாதிரி. அதாவது இன்னைக்கு வந்த வாழ்க்கை அவருக்கு என்ன பண்றது, பாதி பேரால உட்கார முடியாதுதான், வேற வழி இல்லை, உட்காந்துதான் ஆகணும். புரியுதா? பசிக்குன்னா சாப்பிட்டுதான் ஆகணும் மாதிரி, பலன் வேணும்னா உட்காந்துதான் ஆகணும். புரியுதா? அதனால இதெல்லாம் ஒரு பெரிய கடாட்சம். இன்னைக்கு ஒரு நாள் தான் பண்ண போறீங்க, நாளைல இருந்து நான் உட்காந்து இருக்க போறீங்க இல்ல. நீங்க பாருங்க 2 மணிக்கு கதாச்சுன்னா ஆசை கூட்டு போயிடும் இல்லையா? அப்போ இன்னைக்கு ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு எல்லாம் இருந்து இன்னைக்கு இந்த விளக்கு பூஜையை பண்ணி உங்க கையால இதனால எத்தனை பலன் தெரியுமா? நீங்க பண்ற பூஜை உங்க குடும்பத்தை காப்பாத்து, பின்னாடி இருக்கிற சங்கத்தை காப்பாத்து, வாழை வாழையாக பின்னாடி வர அத்தனை பேரையுமே காப்பாத்து இல்லையா? அந்த மாதிரி இந்த விளக்கு பூஜை ரொம்ப விசேஷமானது. இப்ப விளக்கு பூஜை முடிஞ்ச உடனே எல்லாரும் காலாலயத்துக்கு வந்துருங்க. அடுத்த மாசம் விளக்கு பூஜை எல்லாரும் கற்பூரம் காமிச்சு முடிச்சு விளக்க வந்து ஆவாகனம் பண்ணிடலாம் இல்லையா? எல்லாரும் கையில கற்பூரம் எடுக்கணும். கற்பூரம் எடுத்துக்கிறீங்களா? கற்பூரம் எடுத்துக்கிறீங்களா? கையில கற்பூரம் பிரிச்சு வச்சிருக்கீங்களா? பிரிச்சு வச்சிருக்கீங்களா? எல்லாரும் ஏத்துலாமா? எல்லாரும் ஏத்துக்கணுமா? ஓம் சர்வமங்கலம் மங்களே சிவே சர்வார்த்தசாதனே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணே நமோஸ்துதே. ஓம் கௌரீர்மாய சரிதான நக்ஷத்ரே கௌரி பகேதாத்மஸ்மரே அஷ்டாமே நமதே பூஜே சஹஸ்ராபாக்ஷரா பிரதேயோ கண்ணே கௌரீர்மாய சரிதான நக்ஷத்ரே கௌரி பகேதாத்மஸ்மரே அஷ்டாமே நமதே பூஜே ஓம் சதமானம் பவதி சதாயம் புருஷ சசேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிஷ்டதே தான்யம் தனும் வசும் பஹூத்ரலாபம் சததம் சம்பஸ்தரம் தீர்க்கமாயுः தரிரக்ஷதே போடு. தீர்காயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலி பவ போட்டாச்சா? அதனால நீங்க தான் போடணும் இன்னைக்கு சரியா? நீங்களா நல்லா பண்றீங்கன்னா பின்னாடி இருந்து பாக்குறேன். கையில அச்சதை நல்லா கவனிங்க. நான் வீட்டுக்கு அணியாம எடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னா நினைக்காதீங்க. வாய் பகவான் வச்சுக்காரு. புரியுதா? அவரு சும்மா இருக்க மாட்டாரு. அப்புறம் நான் கோயில இருந்து பண்ணிட்டு வரேன்னு அஞ்சு போச்சேன் அப்படின்னா அது பொறுப்பு இல்லை. இப்பயே அணிச்சுட்டு வீட்டு வாசல்ல எழுதி உள்ள எடுத்து. புரியுதா? அணியாம எடுத்துட்டு போனா பின்னாடி வாய் பகவான் தொடர்ந்து வந்துட்டே இருப்பாரு ஊதல். புரியுதா? அதனால கையில அச்சதை எடுத்து அச்சதை ஃபர்ஸ்ட் யதாஸ்தானம் கையில அச்சதை எடுங்க. வேலை அப்படியே அணைக்க முடியுமா? வேலை நோக்கமாக கையில அச்சதை எடுத்துக்கிறீங்களா? யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி சுபநாத்தே க்ஷேமாய புனரா ஆகமனாய விளக்கு போட்டு விளக்க லைட்டா அசைங்க. அசைச்சிட்டீங்கன்னா முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அசைச்சிட்டீங்களா? இப்ப கை எடுத்துக்கோங்க. புஷ்பம் எடுத்து இப்ப விளக்க சாந்தி படுத்தணும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அணைக்கிறாங்க அணைச்சிடுங்க. இல்ல நான் அப்படியே தான் எடுத்து போனா ரொம்ப சௌரியம். ஒரு சமத்துன்ற மாதிரி உங்களோட சமத்து வீடு வரைக்கும் புரியுதா? எப்பயே அணைச்சி கையில வச்சுக்கிறீங்க. வீட்டு உள்ள போய்